நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி. நாங்க 4 தலைமுறையா கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பனார் வழியில 4 தலைமுறை கிறிஸ்தவம். பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலாம் பிறந்தேன். என் பேர், இந்த பேர் வந்து ஞானஸ்தான பேர்லாம் கிடையாது, எனக்கு வச்ச பேர் இதுதான். அப்ப நான் ஆனால் அந்த சர்ச்சுக்கு போறதுல, கோயிலுக்கு போறல, ஸ்தாபன சபையை சேர்ந்தவர்கள். அதுக்கு பிறகு என்னுடைய தாயாருடைய மரணத்துக்கு பிறகு 12 வயசுல என் தாயார் மரித்தார்கள். என்னுடைய தகப்பனார் வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை பின்னாலே இருப்பாங்க. நாங்கள் பிள்ளைகளாய் வளர்ந்தோம். நான் கல்லூரி பருவத்தில் போன போது தப்பான பாதையில் போய் குடிக்க, விரிக்க, போதைப் பொருள்கள் பயன்படுத்த, அதுக்குள்ளெல்லாம் உள்ள போயிட்டேன். அதுக்கு பிறகு கர்த்தரனை சந்தித்தார், ரட்சிப்படைந்தேன். இப்போ நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும்னு ஒரு சபைக்கு போனேன். எங்க சபை பூரணமான அபிஷேகத்தை நம்புகிற 5 உபதேசங்கள் 7 உபதேசங்கள் சொல்லி சித்திரன் தீர்த்த தூண்கள் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அதில் இருக்கிறவங்க அந்த சபையில் போய் சேர்ந்தேன். அங்கே எங்கள் பாஸ்டர் என்ன செய்வார்னா, எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஏசி போட்டாலும் ஒரு விசிறி வச்சு வீசிக்கொண்டே இருப்பார். அந்த விசிறி எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. அப்போ ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கூட்டத்தில் யாராவது தீர்க்க தரிசனம் சொன்னா இந்த டேபிள்ல விசிறி கம்ப வச்சு டொம்முன்னு ஒரு தட்டு தட்டுவார். அப்ப நிறுத்திடணும். அதுக்கு மேல பேசினா அவ்வளவுதான். இது அடங்காத ஆவி, அந்த கிறிஸ்து ஆவின்னு சொல்லி தண்ணியை துளிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க எங்க சபையில. அதுதான் இன்னைக்கு காலையில பாஸ்டர் சொன்னாங்க. அந்த காலத்துல எல்லாம் பேச விட மாட்டாங்க, நான் தான் பேசணும்பாங்க. அது ஏன் என்று கேட்டால் பல பிரச்சனைகள் வந்துடும். கொஞ்சம் விட்ட உடனே பாஸ்டருக்கே தீர்க்க தெரிஞ்சு வந்துடும். பிரசங்கத்தை மாத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையே குறிவைத்து பேசுகிறீர்கள், உன்னுடைய மனதில் இருக்கிற சுயத்தில் பேசுகிறாய், வாய மூடு அப்படிமா அவர்கிட்ட எப்படி இருக்கும் யோசி.